வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆபத்து. இப்போ ரெண்டாவது இக்கட்டான நேரம் என்னென்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு வந்த உடனே வீட்டுக்கு போகணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 12 மணி ஆனதுக்கப்புறம் போகணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா சாப்பாடு இனிமே தானே இருக்குது. இப்போ வந்தாச்சு, கேட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. இனி எப்பண்டா வீட்டுக்கு போவோம்? இப்போ தான் எல்லா ஞாபகம் வர ஆரம்பிக்கும். வீட்டில் விட்டுட்டு வந்தோமே, அது அப்படி இருக்க இப்படி இருக்க ஞாபகம்லாம் வர. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஃபாதர் பீட்டர் என்னையை கொண்டாந்து மாட்டி விட்டுருக்கிறாரு. இருந்தாலும் உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் ஆர்வமாக கலந்துக்க வந்துக்கிறீங்களே, உடனே விட்டுட்டு போகிறதுக்கு வரலை. இயேசுவுக்கே புகழ். அதனால் 4:15 முடிச்சிடலான்னு ஃபாதர் சொல்லியிருக்கிறார். நான் முன்னாடியே டயத்தையும் சொல்லியிருந்தேன். சரியா? நீங்கள் எத்தனை மணிக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா 40 நிமிஷம் நான் லேட்டாக ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. 2 மணிக்கு என்னை ஆரம்பிக்க சொன்னாங்க. 40 நிமிஷம் லேட் ஆகிடுது. எப்படி இருந்தாலும் 4:15 உங்களை அனுப்பிடுவாங்க. 4:15 ரொம்ப போனால் 4:30 அதுக்கு மேலே ஆகாது. அதனால் ரொம்ப லேட் ஆகும்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. ஆரம்பிக்கலாமா? தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே உம்மை முழு உள்ளத்தோடு முழு ஆராதனை 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 ஆராதனை. ஒரு நிமிஷம். ஏன்னா மற்றவன் ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சரியா? அதனால் ஒரு ஜெபத்தை சொல்லியிருப்பா. விண்ணக தந்தையே இறைவா, விண்ணக தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகிறோம். விண்ணக தந்தையே இறைவா, இயேசுவின் இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும். உம்முடைய தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொண்டு நிரப்பும். இயேசுவின் இரத்தமே எங்களை பாதுகாத்தருளும். இயேசுவின் இரத்தமே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தமே எங்கள் வெற்றியே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை அன்போடு வரவேற்கின்றோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். மீண்டுமாக, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எல்லாரும் சொல்லுவோம். விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. நான் தான் சாப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்குது. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. ஏன்னா மூவர் இறைவன் நம்மோடு இருக்கிறார். அது போதும் இல்லை? ஆமாம். இறைவேண்டல் ஆண்டில் இந்த அமர்வு இறைவேண்டலை பற்றியான ஒரு அமர்வு, ஜபத்தை பற்றியான ஒரு அமர்வு. உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்டால், உங்கள் மகன் உங்கள்கிட்ட எப்போ கடைசியாக பேசினாம்னா நீங்கள் சொல்லுவீங்க. வீட்டுக்காரர் எப்போ உங்கள்கிட்ட கடைசியாக பேசினார்? சொல்லிடு. காலையில் பேசினார், இப்போ ஃபோனில் பேசினார். இல்லை, வீட்டம்மா எப்போ பேசினாங்க? அவள் எப்போ பேசிக்கிட்டே தான் இருக்கா. சொல்லிடலாம்.
கடவுள் எப்போ உங்ககிட்ட கடைசியா பேசினாரு? அதாவது ஜெபம் பண்ணும்போது கதையெல்லாம் பேசக்கூடாது. கடைசியா எப்போ உங்ககிட்ட பேசினார்? எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு பேசினார்? ஏன்னா நீங்க எப்போ கடவுள்கிட்ட பேசணும்னா சொல்லிடுவீங்க, ஆமா நாங்க இப்போ தானே ஜெபம் பண்ணி முடிச்சோம், நாங்க இப்போ தானே பேசணும். கடவுள் எப்போ பேசினார்? கடைசியாக எப்போ பேசினார் கடவுள் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கு இல்லை? ஆமாம். ஏன்னா ஒரு கடலில் கப்பல் போகுது, நிறைய பயணிகள் இருக்கிறாங்க, ஜாலியாக கப்பல் போய்கிட்டு இருக்குது. கடலில் கப்பல் போகுதுன்னு அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? கதையே கேட்டு பழகலையா நீங்க? புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். பெரிய புயல் அடிக்குது, அந்த புயல் பெருசாகி கப்பல் கவலக்கூடிய சூழ்நிலை. அந்த கப்பலுடைய கேப்டன் தளபதி எல்லா மக்களுக்கும் போய் சொல்றான், கப்பல் கையை விட்டு போயிடுச்சு, புயல் அதிகமாயிருச்சு, கப்பல் உடைய போகுது, என்ன நடக்கும் தெரியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும், நீங்க எல்லாரும் அவங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கடவுள் தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் கேப்டன் சொல்லிட்டான். உடனே எல்லா மக்களும் அங்கங்கே போய் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க கடவுள்கிட்ட போய் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வாழ்க்கை பிரச்சனை, உயிரோடு இருக்க போகிறோமா சாக போகிறோமாங்கிற பிரச்சனை. எல்லாரும் முழங்கால போட்டு ஆண்டவரே ஏசப்பா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும். உடனே கேப்டன் பார்த்துக்கிட்டே போகிறார் எல்லாரையும். சந்தோஷம். இந்துக்கள் ஜெபம் பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அப்பா கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப்பலுக்கு மேலே போகிறான், மேல் தளத்துக்கு. அங்கே போனால் 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஜாலியாக. இவருக்கு பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். என்னடா எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த பேரில் மட்டும் விளையாண்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா என்ன நடக்குது, அவ்வளோ பேரும் உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, ஜெபம் பண்ணலையா? கோயிலுக்கெல்லாம் போவீங்களாடா? போவோம். எந்த கோயிலுக்கு போவீங்க? வேத கோயிலுக்கு. கோயிலுக்கு போக ஜெபம் பண்ண மாட்டியா? சரி கோயிலில் என்ன பண்ணுவே அதை போய் பண்ணுங்கடா. ஒன்று ஒருத்தன் தூவக்காலை தேடி அலைஞ்சான், இன்னொருத்தன் மணியை தேடி அலைஞ்சான். ஏன்னா அவங்க 2 பேரும் கோயிலுக்கு பூசைக்கு வருது எதுக்கு வரானுங்க? ஒருத்தன் தூவக்கால் ஆட்டணும், ஒருத்தன் மணி அடிக்கணும். பூசைக்கு வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக வரோம். எத்தனை பூசை பார்த்தாலும் ஜெபம் பண்ண தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அடிப்படையான கேள்வி. வீடு சந்திக்க போகிறேன், வீடு சந்திக்க போனால் சில நேரங்கள் ஃபாதர் வரானோன்னு வீட்டுக்காரர் எஸ்கேப் ஆயிடுவார். சில வீட்டில் மாட்டிக்கிடுவாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட வீட்டு ஆட்கள்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். அப்போது வீட்டுக்காரர்கிட்ட ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க. இல்லைப்பா நீங்களே ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்துருவாங்க. இல்லையா நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன தேவை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கடுத்து நான் ஜெபம் பண்ண. இல்லை ஃபாதர் நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்களே ஜெபம். உடனே வீட்டம்மா அதான் ஃபாதர் சொல்கிறார்ல ஜெபம் பண்ணுங்களா, இப்போ என்ன? உடனே பிள்ளைகளேப்பா ஜெபம் பண்ணுங்கப்பா, ஏன்னா அவங்களுக்கு இதான் சான்ஸ் அவரை மாட்டி விடுறதுக்கு, ஜெபம் பண்ணுங்கப்பா. உடனே இவர் பார்த்து முழிச்சார், என்னடா செய்ய அப்படின்னா நாங்கள்லாம் அமைதியாக இருக்கோம், ஜெபம் பண்ணுங்க. உடனே அவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி நாமாச்சியோட. இப்போ நான் நினச்சேன் இது முடிச்சுட்டு அடுத்து ஜெபம் பண்ண போகிறார் போல் அப்படின்ட்டு, சரி என்ன ஜெபம் உண்டான்னு பார்ப்போம். ஐயா ஜெபம் பண்ணுங்க, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் விட. பாருங்க, ஜெபம் பண்ண சொன்னால் எதெல்லாம் நம்ம புது நன்மைக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியுதே ஒழிய சொந்தமாக ஜெபம் பண்ண தெரியலை. அப்போ என்ன காரணம்? 3 காரணம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 3 காரணம். 1 அறியவில்லை, 2வது தெரியவில்லை, 3வது விருப்பம் இல்லை. முதலாவது அறியவில்லை. என்ன அறியவில்லை? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவேண்டல் ஆண்டை அறிவிக்கிற போது சொன்னார், எதற்காக இந்த இறைவேண்டல் ஆண்டு? இறைவேண்டலின் அளவிட முடியாத முக்கியத்துவத்தை அறிய வேண்டும். இறைவேண்டலின் அளவிட முடியாத முக்கியத்துவம்.
நீங்கள் எவ்வளவுன்னு அளக்கவே முடியாது, எண்ணவே முடியாது. அளவிட முடியாத முக்கியத்துவத்தை அறியவும், இறை வேண்டலினுடைய மதிப்பை, த வேல்யூ, அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு அதை அறியவும், இறை வேண்டலின் ஆற்றலையும் வல்லமையையும் நாம் மீண்டும் கண்டுபிடித்து நம்மை புதுப்பிக்க வேண்டும். அப்போ இறை வேண்டல் ஜெபத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய வல்லமை, அதனுடைய மதிப்பு, இதை அறியாததால் நீங்கள் ஓசையா 4ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்படி பைபிளை கொஞ்சம் அப்படியே திறந்தே வச்சுக்கோங்க. ஏன்னா பைபிள் எல்லாம் நமக்கு ஓடாது ஒன்றும் இடையில. ஓசையா 4:6 என்ன சொல்கிறார் கடவுள்? அந்த மக்களை பார்த்து, ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவு, ஏன் அவங்க வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் அவங்க வாழ்க்கையில் தோல்வி? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் உன்னை புறக்கணித்தேன். என் மக்கள் அறியாமையில் வாழுகிறார்கள், மக்கள் அறியாமையில் வாழுகிறார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நான் உன்னை புறக்கணித்தேன். அப்ப அறியாமையில் இருப்பது நாம் ஆண்டவரை புறக்கணிக்கிறதுக்கு சமம். நாம் அறியாமையில் இருப்பது. அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்ல, இந்த ஆண்டாவது இறை வேண்டலினுடைய முக்கியத்துவத்தை, மதிப்பை, ஆற்றலை, வல்லமையை அறிந்து கண்டுபிடித்து நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது என்ன? நமக்கு புரியவில்லை, நமக்கு தெரியவில்லை. என்னது தெரியல? எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி ஜெபிக்கணும் தெரியல. நேற்று கூட ஒரு அம்மா 75 வயசாவது இருக்கும், யூடியூப்பை பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபாதர், நான் ஜெபம் பண்ணுறேன், விசுவாசபரமான சொல்கிறேன், உத்த மனசுதான் மந்திரம் சொல்கிறேன், இயேசுவின் திருதயத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், வேறு எதுவும் ஜெபம் பண்ணணுமா ஃபாதர் அப்படின்னு கேட்காங்க. 75 வயசாகவும் எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும் தெரியல. தெரியாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிடணும். லூக்கா 11:1 இயேசுவின் சீடர்கள் ஜெபிக்க தெரியல அவங்களுக்கு. இயேசு கூட தான் இருந்தாங்க, அவர் கூட சாப்பிட்டாங்க, அவர் கூட வாழ்ந்தாங்க, எல்லாம் அவர் கூடயே போனாங்க. ஆனால் ஜெபிக்க தெரியல. தப்பு இல்லை, ஆனால் இயேசுவிடம் கேட்டார்கள். 11:1 சொல்கிறது, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். எல்லாரும் அதை சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். சொல்லுங்க. நம்ம தெரியாதுன்னு சொன்னா தான் வாழ்க்கையில் படிப்போம், நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்க இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ண படிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஜெபிக்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுப்பா? ரோமியர் 8:26 தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ரோமியர் 8:26. ஏன்னா நேற்று கூட ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, ஒரு திருமணமான இளைஞன் தான். ஃபாதர், நற்கருணை சந்திக்க போயிட்டேன், அங்கே போய் நான் என்ன செய்யணும் ஃபாதர்? நற்கருணை சந்திப்பில் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் உட்கார்ந்தாலே போதும். யார் உனக்கு சொல்லிக் கொடுப்பா? தூய ஆவியார்னு சொல்லிக் கொடுப்பார். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அப்போ 3 காரணம் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு. 1, அறியவில்லை. 2வது, தெரியவில்லை. 3வது, விருப்பம் இல்லை. ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் நமக்கு இல்லை. அதுக்காக ஒன்றும் முயற்சியே எடுக்கிறது இல்லை. அதனால தான் இந்த இறைவேண்டல் ஆண்டிலாவது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது, தினமும் 1 மணி நேரமாவது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் தினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறேன்னா, குறைஞ்சது 1 மணி நேரமாவது. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. சரியா? சோறு பொங்குறதுக்கு எவ்வளோ நேரம், சோறு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம்,
வீடு கூட்டுறதுக்கு எவ்வளோ நேரம், வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம், எல்லாத்துக்கும் டைம் போட்டுட்டு ஆண்டவருக்கும் ஜெபத்துக்கும் எவ்வளோ நேரம்? அப்போ 23 மணி நேரம் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? வேலைக்கு போகிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, எல்லா வேலைக்கும். சப்போஸ் நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் கடவுளுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? இந்த உடலுக்கும் உலகத்துக்கும், இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க? 100 வருஷம் வாழ போகிறீங்களா? இந்த 100 வருஷம் வாழ போகிறதுக்கு 23 மணி நேரம். ஆனால் அழியாம நித்தியத்துக்கும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ போற நம்முடைய வாழ்க்கைக்கு 1 மணி நேரம் கூட இல்லை. 1 மணி நேரம் கூட இல்லை. அதனால தான் லிஸ்ட் போடணும். நான் எவ்வளவு நேரம், 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம்? அப்போ எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் ஜெபம் பண்ணலை. அப்போ இன்றைக்கு திருச்சபையினுடைய வேண்டுகோள், அப்போ நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? அந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் திருத்தந்தி சொல்ல, அளவிட முடியாத முக்கியத்துவத்தை, அதனுடைய மதிப்பை, அதனுடைய ஆற்றலை, வல்லமையை. அப்போ முதலாவது எதற்காக நாம் ஜெபிக்கணும்? கடவுளோடு தனிமையாயிருக்க, கடவுளோடு தனிமையாயிருக்க, கடவுளை சந்திக்க. ஏன்னா நீங்க கடவுளை சந்திக்கணும்னா ஜெபத்தை தவிர வேற உலகத்தில் வழியே சிறந்த வழி கிடையாது. வேற எந்த சிறந்த வழி சொல்ல முடியாது. கடவுளை சந்திக்கணும்னா ஜெபந்தான். கடவுளை சந்திக்கணும், கடவுளோடு தனிமையாக. ஏன்னா மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் இயேசுட்ட வந்து கேட்பாங்க, என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. அப்ப இயேசு சொல்வார், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொன்னார், ஆனால் தொடக்கத்தில் அவ்வாறு இல்லை. தொடக்கத்தில் அப்ப எப்படி இருந்துச்சு? திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்லுகிறார், தொடக்கத்தில் என்ன இருந்தது? 4 விஷயங்களை சொல்றார். அதில் ஒன்னே ஒன்று மட்டும் பார்ப்போம். முதல் தனிமை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் ஜெபம் பண்ணணும்? முதல் தனிமை. அந்த முதல் தனிமை என்ன? கடவுள் ஆதாமை படைத்தார், அப்போது ஏவாள் இல்லை. ஆதாம் கடவுள் உயிர் கொடுத்ததும், அவன் உயிர் வந்ததும், அவன் பார்த்தது கடவுளை, பேசியது கடவுளை, உடனிருந்தது கடவுளை, வாழ்ந்தது கடவுளோடு. ஆதாமின் முதல் தனிமை கடவுளோடு. நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல் தனிமை. இது கடவுளுடைய படைப்பின் திட்டம். ஏவாளை படைத்தார். ஏவாளை படைத்த போது ஆதாம் இல்லை. ஆதாம் ஆழ்ந்த தூக்கம். ஏவாள் முதலில் பார்த்ததும், பேசியதும், வாழ்ந்ததும், உடனிருந்ததும் கடவுளோடு. ஏவாளின் முதல் தனிமை ஆண்டவரோடு தான், கடவுளோடு தான். இது படைப்பின் தொடக்கத்தில் இப்படி தான் இருந்துச்சு சொல்றாரு. அப்போ எனக்கு அந்த முதல் தனிமை, மனைவியோடு தனியா இருக்கலாம், கணவனோடு இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கலாம், ஆனால் முதல் தனிமை எனக்கு கடவுளோடு இருக்க வேண்டும். கனடாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எந்த கணவன் மனைவி ஜெபிக்கிறார்களோ, கடவுளோடு தனிமையில் இருக்கிறார்களோ, 500% டைவர்ஸ் வராது. 500% கணவனும் மனைவியும். முதல் தனிமை. அவர்களுக்குள்ள தனிமை இரண்டாவது. கடவுளோடு தனிமையாக இருந்தால் அங்க டைவர்ஸ் வராது. கணவனும் மனைவியும் ஜெபிக்காத குடும்பத்திலே 100% கட்டாயம் டைவர்ஸ் வரும். டைவர்ஸ் வாங்காட்டில் வீட்டில் ஒன்றா இருக்காங்க, ஆனால் சந்தோஷம் சமாதானம் இருக்காது. அப்போ கடவுளை, அவருடைய கடவுளோடு தனிமை சந்திக்க எனக்கு வேணும். ஏன்னா பூசையில் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை பார்க்குறோம், இயேசுவை பெற்றுக்கொள்கிறோம். அந்த இயேசு யார்? அவர் எப்படி நம்ம தெரிய முடியும்? இன்னைக்கு காலையில் ஆயர் வந்தார், எல்லாரும் ஆயரை பார்த்தீங்க, ஆயர் உங்கள்கிட்ட பேசினார். ஆனால் ஆயரை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால், அவர் எந்த ஊர், என்னெல்லாம் படிச்சிருக்காரு, அவருக்கு என்னெல்லாம் சாப்பாடு பிடிக்கும், அவருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. இல்லை உங்களை ஆயருக்கு தெரியுமா?
எல்லாரையும் தெரியாது. ஆனால் பார்த்தோம், இங்கே தான் இருந்தோம், இதுதான் பூசை, இதுதான் திருப்பலி. ஆனால் நீங்கள் 1000 போய் தனியாக பார்த்து அவரோட பேசுனீங்கன்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்திப்பு நாம் ஆண்டவரை அறிவதற்காக. எந்த இயேசுவை நம்புகிறோமோ, எந்த இயேசுவை நற்கருணையாக பெறுகிறோமோ, அந்த ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த சந்திப்பு, இந்த தனிமை முக்கியம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்ப அடிப்படை ஆண்டவரை சந்திக்கணும். ரெண்டாவது உரையாடல். இறை வேண்டல்னாலும் ஜெபம்னாலும் அந்த வார்த்தை சரியா வரல. நம்ம ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுறது. ஒருத்தன் கார் ரிப்பேரா போச்சுது, அந்த காரை கலட்டி கலட்டி என்னத்தெல்லாமோ பண்றாப்புல, ஒண்ணுமே நடக்க மாட்டாங்க. ஒரு வயசானவர் பக்கத்தில் நிற்கிறார், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 1 மணி நேரமா இவன் என்னெல்லாமோ பண்றான், அவர் பார்த்துக்கிட்டே. இவனுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த கிழமை அவன் வாட்டில் போக வேண்டியதை எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அவர் வாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கார். 1 மணி நேரமாக பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. ஒன்று பெருசை பார்த்து கோவப்பட, நீ என்ன போனானியா, வண்டியில் என்ன தம்பி பிரச்சனை, ஏன் தெரிஞ்சாப்புல நீ ரிப்பேர் பார்த்துருவியோ, சொல்லு தம்பி என்ன பிரச்சனை. உடனே அவன் சொல்கிறான், சார் உள்ள கார்பரேட்டர் வேலை செய்ய மாட்டாங்க. உடனே அந்த ஆள் வந்தார், இதை இப்படி தூக்கி போடு, அதை எப்படி தூக்கி போடு, இப்படி பண்ணார். வண்டி நல்லா ஆயிடுச்சு. இவனுக்கு ஆச்சரியம், சார் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஹென்ரி ஃபோர்டு, இந்த ஃபோர்டு காரை தயாரித்ததே நான் தான்ப்பா, நான் தான் அந்த கம்பெனி ஓனரே, இந்த காரை தயாரித்ததே நான் தான், இதை உண்டாக்கியதே நான் தான். ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னையை பார்த்து நீ ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீயா நோண்டி நோண்டி பார்க்க இல்லை, என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களே, என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களே, என்னையை பாலங்கணத்தில் தள்ளிட்டாங்களே, நீ உருட்டி பார்க்க புரட்டி பார்க்க, வீட்டம்மா சரியில்லை, வீட்டுக்கார் சரியில்லை, உருட்டுற புரட்டுற, கடைசி வரைக்கும். ஏசாயா 43 சொல்றார் முதல் வசனம், உன்னை படைத்தவரும் உண்டாக்கியவரும். அப்போ கார் ரிப்பேர் ஆச்சுன்னு யார்கிட்ட கேட்கணும்? கார் ஓனர்ட்டெல்லாம் கேட்கணும். நீ உருட்டி பரட்டி அடித்து தலைகளை போட்டு திட்டி வச்சு ஒன்றும் நடக்காது. உன்னை உண்டாக்கியவரும் உன்னை படைத்தவரும் நானே. அப்போ அவர்கிட்ட போய் பேசினா தான், அவர்கிட்ட கேட்டா தான், அவர் பேசினா தான் அது உரையாடல். நான் யாருன்னு தெரிஞ்சு கொள்வேன், எதுக்காக என்ன படைச்சிருக்கிறாரு, எதுக்காக எனக்கு இந்த வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார், ஏன் எனக்கு இந்த கணவன், ஏன் எனக்கு மனைவி, எதுக்கு இந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை போய் ஆண்டவன். அப்போ என்ன அர்த்தம்? உன்னை உண்டாக்கியவரும் படைத்தரும் அவரே, நீ அவர்கிட்ட போய் கேட்கவே இல்லை, அவர்கிட்டலாம் கேட்கணும் இல்லை. மிக்சி வாங்கிட்டு வரோம், மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒன்று என்ன செய்வீங்க? கடைக்காரனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கணும். அப்போ வீட்டுக்காரர் சரியில்லை, உனக்கு பிடிக்கலன்னா ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவரையே கொடுத்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கள், வாட் இஸ் த சீக்ரெட்? அப்போ இந்த உரையாடல் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிணத்தடியில் காத்திருந்தார். யாரை சந்திக்கிறதுக்கு? சமாரிய பெண்ணை பார்த்து அவளோடு பேசுவதற்காக இயேசு காத்திருந்தார். அந்த சந்திப்பு எவ்வளவு அழகான சந்திப்பு பாருங்களேன். அந்த பொண்ணுக்கு தெரியாது நான் இயேசுவை சந்திக்க போறோம்னு. ஆனால் இயேசு சமாரிய பெண்ணை படைத்தவரும் உண்டாக்கியவரும் அவரே. அவர் இந்த பெண்ணை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், இறைவேண்டல் ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தையினுடைய அழைப்பு என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை சந்திக்க வேண்டும். இயேசுவை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை சந்திக்க வேண்டும். நீ சந்திக்காவிட்டாலும் அவர் உன்னை சந்திக்க உன் இதயத்தை திறந்து வைக்க வேண்டும். ரெண்டையும் சொல்றாரு பாருங்க. இயேசுவை சந்திக்க உன் இதயத்தையாவது திறந்து வை. சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்து அவளோடு உரையாடினார். அவளோடு உரையாடினார். அந்த அம்மா வாழ்க்கை மாறிடுச்சு பாருங்க.
அந்த அம்மா வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த வாழ்க்கை மாறினது மட்டும் இல்லை, ஊரெல்லாம் போய் இயேசுவை பற்றி சொன்னது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த அம்மா ஆசீர்வாதமாக மாறிட்டா. ஆனால் எப்படிப்பட்டவளாக இருந்தா? இயேசு சொன்னார், உங்கள் வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு வா, உன் வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு வா. உடனே இந்த அம்மா என்ன சொல்லிச்சுது? அவளுக்கு டென்ஷன் உடனே. ஏன்னா முன்னாடி இருக்கிறது என்னையும் உன்னையும் படைத்த கடவுள் அவளுக்கு தெரியல. போய் வீட்டுக்காரனை கூப்பிட்டு வானோடனே, எனக்கு தான் கல்யாணமே ஆகலையா, நீ யாரை பார்த்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு வாரன்னு அந்த அம்மா டென்ஷன் ஆகுது. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, உனக்கு ஏற்கனவே 5 பேர் உண்டு, இப்போ ஒருத்தன் கூட இருக்கே, அவனும் உனக்கு புருஷன் இல்லை. ஒன்று தான் அவளை தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஆகா இவரெல்லவா என்னை படைத்தவர். அந்த உரையாடல் எப்படி மாறி போச்சு பாருங்க, அந்த உரையாடல். அப்போ இயேசுவோடு நாம் பேசுவது மாத்திரமல்ல, அவர் பேசுவதையும் கேட்பதற்கு. மூன்றாவது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அப்படி அன்றாட வாழ்க்கையில் கடவுளின் அருளை பெற வேண்டும். யோவான் 1:17 யோவான் சொல்வார், இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா பொருள் நமக்கு தெரியும், கழுத்தில் நகை போட்டிருக்கோம், காசு சம்பாதிக்கிறோம், பேங்கில் பணம் வச்சுருக்கோம், எல்லா பொருளாலும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொருளால் மட்டும் வாழ முடியாது. பணத்தை வச்சு வாழ்ந்துடலாம், அறிவை வச்சு வாழ்ந்துடலாம்னா நீங்கள் கோயிலுக்கு வரமாட்டீங்க. ஏன் கோயிலில் கூட்டம் கூடுது? வேளாங்கண்ணியா, திருப்பதியா, எல்லா இடங்களும் ஏன் கோயிலில் கூட்டம் கூடுது? எவ்வளவு பொருள் இருந்தாலும் அருள் இல்லாமல் வாழ முடியாது. இயேசுவுக்கே புகழ். கடவுளுடைய அருள் இல்லாமல், ஏனென்றால் அருளை கொண்டு பொருளை வாங்கலாம், ஆனால் பொருளை கொண்டு அருளை வாங்க முடியாது. அருள் காண முடியாதது, காணாதது பொருள் காண்கிறது. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறோம், அதை வச்சு 5 சென்ட் இடம் வாங்குறோம். பணம் காணக்கூடியது, இடம் காணக்கூடியது, காண்பதை கொண்டு காண்பதை வாழ்ந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். கடவுள் சொல்லுகிறார், காண்பதை அல்ல, காணாததை கொண்டு நீ வாழணும். 2 கொரிந்தியர் 4:18 பவுல் சொல்ல, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை காணாததை நோக்கிய வாழ்க்கை. கண்ணால் பார்க்கறத வச்சு வாழக்கூடாது. காணாதது என்ன? கடவுளுடைய அருள். கடவுளுடைய அருள். அப்போ கடவுளுடைய அருளை ஒவ்வொரு நாளும் நம்ம பெறணும். முக்கியமாக தேவை, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காரில் 50 லிட்டர் டீசல் போடுறோம், 50 லிட்டர் இங்கேருந்து போட்டு போகிறோம், சென்னைக்கு போயாச்சு 50 லிட்டர், திரும்பி வரணும், டீசல் வேணும். எப்பப்போ காலி ஆகுதோ அப்பப்போ டீசல் போட்டுக்கிட்டே இருக்கணும், வண்டி ஓடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? டீசல் வேண்டாம், நாங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், நாங்கள் தள்ளியே வண்டியை கொண்டு போயிடுவோம், அப்படி தான் தள்ளிக்கிட்டே இருக்கோம். வண்டி அங்கே தான் இருக்குது, நீ அங்கே தான் இருக்க. வாழும்போதும் 50 லட்ச ரூபா கடன், சாகும்போதும் 50 லட்ச ரூபா கடன். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு வீட்டை மாட்ட சண்டை, சாகிற வரைக்கும் சண்டை. உன் வண்டி அங்கேயே தான் நிற்கிது, உன் வண்டி போகவே இல்லை, அங்கேயே தான் நிற்கிது. ஏன் தெரியுமா? கடவுளுடைய அருளால் வாழவில்லை, பணத்தாலும் பொருளாலும் அறிவாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அருளால் நாம் வாழ்வதற்கு கடவுளிடம் போனால், ஜெபித்தால், கடவுளுக்கு முன்னால் போனால், கடவுளை தேடினால் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். 4வது, அப்போ முதல்ல எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நாம் கடவுளோடு தனிமையிலே இருக்க வேண்டும். முதல் தனிமை, ஆதாம் ஏவாள் இருந்த தனிமை, முதல் தனிமை நமக்கு கட்டாயம் வேணும். 2வது கடவுளோடு உரையாடல். 3வது கடவுளுடைய அருளை பெற. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க குடும்பங்களை நம்பி இருக்கிறது. இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நீ வேற எதை எழுதாட்டிலும் பரவாயில்ல. கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க குடும்பங்களை நம்பி இருக்கிறது. கத்தோலிக்க குடும்பத்தில் எவ்வளவுக்கு அருள் வாழ்வு இருக்கிறதோ, புனித வாழ்வு இருக்கிறதோ, ஒற்றுமை இருக்கிறதோ, அப்படித்தான் திருச்சபையில் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம திருச்சபையை வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறோம், அது 2வது.
திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்றாரு, கத்தோலிக்க குடும்பங்களை நம்பித்தான் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. கத்தோலிக்க குடும்பத்தில் அருள் வாழ்வு இல்லைனா, உங்க குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகல, பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, பிள்ளைகள் ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் போனீங்கன்னு சொன்னா கத்தோலிக்க திருச்சபை இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரான்ஸ் நாட்டில் 8% மக்கள் தான் கோயிலுக்கு பூசைக்கு போகிறாங்க. 8%. ஒரு காலத்தில் கத்தோலிக்க நாடு பிரான்ஸு. இன்னைக்கு 8% தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறாங்க. அதெல்லாம் 65-70 வயசுக்கு மேலே உள்ளவங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஆள் கிடையாது. கத்தோலிக்க குடும்பங்களில் அருள் வாழ்வு இல்லை. அதனால என்ன நடந்திருக்கு தெரியுமா? பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் யாரு? ஓரின சேர்க்கையாளர். ஆணும் தன் பாலின திருமணம் முடிக்கிற ஒரு நாட்டினுடைய அதிபர். ஒழுக்கக்கேடு அந்த நாட்டின் தலைமையாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கத்தோலிக்க குடும்பங்கள் கத்தோலிக்க அருள் வாழ்வை வாழல. திருச்சபையும் இல்லைங்க. திருச்சபை இல்லை. கோயிலை பூரா ஏலம் விடுறாங்க. கோயிலில் பூரா ஹோட்டல் நடக்கு. கோயிலில் ஹரே கிருஷ்ணா மடம் நடக்குது நம்ம கோயிலில். ஏன்னா கத்தோலிக்க குடும்பங்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடிப்படை. இப்போ கத்தோலிக்க குடும்பங்களை நம்பித்தான் கத்தோலிக்க திருச்சபை என்றால், கத்தோலிக்க குடும்பங்கள் யாரை நம்பி இருக்கிறது? கத்தோலிக்க பெற்றோர்களை நம்பி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவேண்டல் ஆண்டல் ரொம்ப முக்கியம். ஏதோ பூசைக்கு போனோமா, நன்மை வாங்கினோமா, பாதி பூசைக்கு போனோமா முக்கியம் இல்லை. இன்னைக்கு உலகம் பூரா பெரிய சவால். குடும்பத்தை நடத்துறது மிகப்பெரிய சவால். கல்யாணம் முடிஞ்சு கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்குது பெரிய சவால். ஏகப்பட்ட பிரச்சனைகள். போதைக்கு பிள்ளைகள் அடிமையாகிறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ கத்தோலிக்க குடும்பங்கள் யாரை நம்பி இருக்கிறது? கத்தோலிக்க பெற்றோர்களை நம்பி இருக்கிறது. கத்தோலிக்க பெற்றோர்கள் அருள் வாழ்வை வாழ்ந்தால் அந்த குடும்பம் அருள் நிறைந்த குடும்பமாக இருக்கும். அப்போ கடவுளுடைய அருளை இல்லாமல் ஒரு குடும்பம் வெற்றியை வாழ முடியாது. நான் உங்கள்கிட்ட சேலஞ்சு பண்ணுறேன். எல்லா குடும்பத்தையும் மாதிரி உங்கள் குடும்பம் இருக்கும். கடவுளுடைய அருளை பெறாமல் கடவுள் விரும்புகிறபடியான மகிழ்ச்சியான நிறைவான குடும்பம் நடத்த முடியாது. கடவுளுடைய அருள் ரொம்ப முக்கியம். உம்மை முழு உள்ளத்தோடு, கொஞ்சம் வாலிப கூட்டுங்க, பத்தாது. வெரி குட். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. ரைட்டு, நேரம் இல்லை. மூணு பாயிண்ட். 4வது பாயிண்ட், எதுக்கு ஜெபிக்கணும்? நாம் விண்ணகம் சேர்வதற்காக. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றாரு, பிரேயர் இஸ் த ராயல் ரோட் டு ஹெவன். ஜெபம் விண்ணகத்தின் ராஜ பாதை. நீங்க ஜெபிக்காம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நீங்க ஜெபிக்கலன்னா கிறிஸ்தவங்களே இல்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றாரு, ஜெபம் நம்பிக்கையின் மூச்சு. ஜெபம் நம்பிக்கையின் மூச்சு. ஒரு ஆள் சோமுலாம் படுத்து கிடக்கிறாரு, சீரியஸாக கிடக்கிறார், செத்து போயிட்டாரா இல்லை எப்படி கண்டுபிடிப்போம்? மூச்சு இருக்கா? ஒன்றும் அசைவு இல்லை, மூச்சு இருக்கா பார்ப்போம். மூச்சு இல்லைன்னா மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்பிக்கை என்கிற உயிர் இருக்கணும்னா ஜெபம் என்கிற மூச்சு இருக்க வேண்டும். திருத்தந்தை அழகா சொல்றார் பிரான்சிஸ். நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நாங்க கிறிஸ்தவங்க, மாதாவை நம்புறோம், இயேசுவை நம்புறோம், எல்லாம் நம்புறோம். ஆனா மூச்சு இல்லையே. உன்ட ஜெபம் என்கிற மூச்சு இல்லையே. அப்புறம் நீ ஜெபிக்கிறவனா இருந்தா தான் நீ நம்பிக்கையாளன். நீ ஜெபிச்சா தான் நீ கிறிஸ்தவன். நீ ஜெபிக்கலனா கிறிஸ்தவனே இல்லை. அதனாலதான் நம்பிக்கை என்கிற உயிர், ஜெபம் என்கிற மூச்சு. நீங்க மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் யாயிர் தொழுகை கூட தலைவனுடைய மகன் சீரியஸாக கிடப்பாங்க. இயேசுகிட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவரே, இயேசுப்பா
எங்கள் பிள்ளையை நீங்கள் வந்து காப்பாற்றுங்க, ஆண்டவர் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ இயேசு ரொம்ப பிஸியாக இருப்பார். என்ன பிஸியாக இருப்பார்? ஒரு அம்மாவுக்கு இரத்தப்போக்கு வந்துருச்சு. அந்த இரத்தப்போக்கு இருக்கிற அம்மாவை இயேசு பார்த்து அவளை சுகமாக்கி ஆண்டவர் அங்கே பிஸியாக இருப்பார். அதுக்கிடையில் அவங்க வீட்டில் இருந்து வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் வர வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மா இறந்து போச்சு, அவள் உயிரை விட்டு விட்டாள், அவள் உயிரை விட்டு விட்டாள். எடுத்துட்டீங்களா? எத்தனாவது வசனம்? வாசிங்க. ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இயேசு என்ன சொல்றாரு? உயிரை விட்டு விட்டால் என்று சொன்ன போது இயேசு சொல்வார், உயிரை விட்டாலும் நம்பிக்கையை விடாதே, உயிரை விட்டாலும் நம்பிக்கையை விடாதே. நம்பிக்கை உயிரை விட மேலானது. மனிதன் வாழ்வது காற்றை சுவாசிப்பதால் அல்ல, நம்பிக்கையை சுவாசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உயிரை விட மேலானது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் மூச்சு தான் ஜெபம், நம்பிக்கையில் மூச்சு தான் ஜெபம். அப்போ நான் நம்பிக்கை இல்லைனா, நான் ஜெபம் பண்ணலாம், கிறிஸ்தவனே கிடையாது. அப்போ எனக்கு மோட்சத்தில் இடம் இல்லை, மோட்சத்தில் எனக்கு இடம் கிடையாது. ஏன்னா ஒன்றே ஒன்று நம்ம கவனிக்கணும். இப்போ வந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்லலாம் நான் கோயிலுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், பூசை பார்க்குறேன், எல்லாம். எங்கள் வீட்டுக்காரு பூசைக்கு வரமாட்டார், கோயிலுக்கு வரமாட்டார், பைபிள் வாசிக்க மாட்டார். நமக்கு என்ன சந்தோஷம்? அப்பா நான் மோட்சத்துக்கு போயிடுவேன்ப்பா. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இனிவரும் இருவர் அல்ல, ரெண்டும் போனால் ரெண்டு நரகத்துக்கு தான் போனோம், ரெண்டும் போனால் ரெண்டும். ஒத்தையில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதனால் யாராவது தவறான ஒரு அம்மா தலையடிக்காங்க, ஐயோ வாழ்க்கை போகிறாங்களா, என்னெல்லாம் நினச்சி வச்சுருந்தானே, இப்படி சொல்லிட்டாரா சாமியார், புசுக்குன்னு சொல்லிட்டாரே, வாய்ப்பே இல்லை. அதனால் அதுக்கு அழுத நரகத்துக்கு போனால் போட்டோம் அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிற முதல் கடமை சம்பாதிக்கிறது, பிள்ளைகளை பற்றி குடும்பத்தை நடத்துறது இல்லை. குடும்பத்தின் முதல் நோக்கம் மீட்பு. அந்த மீட்பு குடும்பத்தில் நடக்கணும். இயேசு மீட்பர், அவருடைய மீட்பை கணவன் மனைவி குடும்பத்தில் அந்த மீட்பை நடத்துகிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் சொல்வார், சகோதரியே உன்னால் உன் கணவன் மீட்படைவான், சகோதரனே உன்னால் உன் மனைவி மீட்படைவாள், இது உனக்கு தெரியாதா? அப்ப இந்த உலகத்தில் நீங்க சாகிறதுக்குள்ள உங்களால் உங்கள் கணவன், உங்களால் உங்கள் மனைவியை மீட்படைய வச்சுட்டு தான் நீங்க சாகணும். இல்லைன்னா நீங்க உயிரோட வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். புனித எலிசபெத் கொன்னூரி மோராவாக இருக்கட்டும், முத்தி பெயர் பெற்ற எலிசபெத் லூசராக இருக்கட்டும், கணவன் ரொம்ப மோசமானவன். புனித எலிசபெத் கொன்னூரி மோராவுக்கெல்லாம் கணவன் குடிகாரன், இன்னொரு பொம்பளை வச்சிருக்கிறான். இந்த அம்மா தையலில் தைக்கிற காசை கூட எடுத்துக்கொண்டு போய் அவளுக்கு தான், வப்பாட்டிக்கு தான் கொடுப்பான். அவ்வளவு கொடுமைக்காரன். எல்லாரும் டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. பங்கு சாமியாரும் சொல்லிட்டா டைவர்ஸ் பண்ணி, மாமனார் மாமியார் சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க டைவர்ஸ் பண்ணுட்டாங்க. அந்த அம்மா பண்ணலை. ஏன்னா கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் என்ன சொல்கிறாரு? அவனை ஓன்ட்ட கொடுக்காம நான் யார்ட்டமா கொடுக்க முடியும்? உன்னைய நம்பித்தான் நான் ஓன்ட்ட கொடுத்துருக்கேன். அந்த ஆன்மாவின் மீட்பு உன் கையில் இருக்கு. நீ விட்டனா நரகத்துக்கு தான் போகும். அந்த அம்மா தன்னுடைய தவத்தால் ஜபத்தால் துன்பங்களை எல்லாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து, நீ வப்பாட்டி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ குடிக்கிறவன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், கடவுள் உன்னை எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த அம்மா ஜெபித்தாங்க. அந்த அம்மா நோயில் இறந்து 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒன்று சிஸ்டராக போயிட்டு இன்னொரு பொண்ணையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்ததுக்கு கூட அந்த ஆள் வரல.
இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து அந்த அம்மா இருந்த ரூமுக்குள்ள அந்த ஆள் வந்தாரு. வந்ததும் உள்ள முழங்கால் போட்டு கதறி 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 அழுகிறான். அவனுக்கே தெரியல ஏன் அழுகிறான். அன்றைக்கு அவன் கதறி கதறி அழுதவன் போய் பாவசங்கீர்த்தனம் பண்ணி திருப்பலி பார்த்து நற்கருணை வாங்கி குருமடத்தில் சேர்ந்து குருவானவர் ஆயிட்டார். புனித எலிசபெத் கொன்னோரி மோராவுடைய கணவன். அந்த தாய் அந்த அந்த புனிதர் எப்போ புனிதரானாங்க தெரியுமா? கணவன் மீட்கப்பட்டதால் அந்த பெண் புனிதரானார். கணவன் குடிகாரனாக இருந்து செத்து போயிருப்பான இந்த அம்மா புனிதர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கணவன் மீட்கப்பட்டால் தான் மனைவி புனிதர், மனைவிக்கு விண்ணகம். அப்ப ரெண்டு பேருமே மீட்கப்படணும். அதனால உங்களுக்கு ரெண்டு காலம் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. அதான் நம்ம வீட்டில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க கல்யாணம் கட்டுறதுக்கு ஏன்னா கால் கட்டு கை கட்டு வாங்கிக்கலாம். கால் கட்டு, அதனால் உங்களுக்கு கால் கட்டு போட்டிருக்கு. நீங்கள் தைரியம் இருந்தால் மேலே எடுத்துகிட்டு போங்க, அதுக்கு தைரியம் இருந்தால் அது கீழே எடுத்துகிட்டு போகும். இயேசுவுக்கே புகழ். இரண்டாவது நான் விண்ணகம் போகிறதுனா என்ன தெரியுமா? நேற்று ஒரு ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் போயிட்டார். அன்கான்சியஸ், அதுக்கு என்ன ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் படுத்து கிடக்காரு. கோமா நிலையில் இருக்கிறார். ஒரு மாதிரி ஒரு நிலைமையில் படுத்து கிடக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மூஞ்சியை பார்த்தா பயங்கர கலவரமாக இருக்கு. கருப்பு கருப்பு உருவங்கள்லாம் முன்னாடி வந்துட்டு போகுது. ஏன்னா நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகள் வராங்களோ சொந்தக்காரங்க வராங்களோ இல்லையோ, நீங்கள் இறந்து போனோன்னா முதல்ல யார் வருவா? நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி யார் வருவா? சாத்தான் கூட்டத்தோடு வருவான். எதுக்கு? உங்களை. ஏன்னா யூதா 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், மோசேயோட உடலை எடுத்துட்டு போகிறதுக்கு மைக்கேல் அதிதூதர் வந்தார். நீங்கள் சாகும்போது ஒவ்வொருத்தர் நிலைமையும் பார்க்கலாம். அதை பார்த்தே சொல்லல அது எங்கே போகுதுன்னு. நீங்கள் இறந்து போகிற உங்கள் உடலை எடுப்பதற்கு அலகை, சாத்தான், தீய ஆவிகள் வரும். அப்ப இந்த ஃபாதர் பார்க்குறாரு, ஒரே கருப்பு கூட்டமாக அப்பா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தம்பிமார் சொல்கிறாங்க, அண்ணே கருப்பு உருவங்களாக இருக்கு வந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு. கண்ணு முழிச்சோன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா சுகமில்லாமல் இருக்கும்போதே நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணி நற்கருணை வாங்கி நோயில் பூசுதல் அருட்சாதனத்தை வாங்கி அவர் இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லியிருக்கிறாரு. அதனால் எத்தனை பேய் வந்தாலும் அவரை தூக்க முடியல. மைக்கேல் அதிதூதர் வந்து அந்த ஆன்மாவை கொண்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா? அந்த அருளை அவர் ஜெபத்தில், திருப்பலியிலையோ பாவ சங்கீர்த்தனத்திலையோ அருட்சாதனத்திலையோ ஜெபமாலையிலையோ, அதனால அவர் இறந்தால் விண்ணகம் செல்கிறார். அவருடைய இறை வேண்டல், அவருடைய ஜெபம் அவருக்கு விண்ணகத்தை கொண்டு சேர்க்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்போ 4 காரியங்கள். முதல்ல என்ன? ரெண்டாவது என்ன? மூன்றாவது என்ன? எனக்கு ஒன்றும் கேட்கல, அல்ல சொல்லிட்டு போகிறேன். 4வது என்ன? ஐந்தாவது ஏன் ஜெபம் முக்கியம் இல்லையா? ஆமாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30-31வது வசனம், ஏசாயா 59:16 என்னன்னா, குடும்பத்தை காக்கிற காவலராக. 5வது காரணம், குடும்பத்தை காக்கிற காவலராக நான் இருக்கணும். ஏசாயா 59:16 ஒரு ஆளுங்க. எசேக்கியேல் 22:30-31 வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டை யார் காப்பாற்றுவா? போர் வீரர்கள், காவலர்கள் காப்பாற்றுவாங்க. எங்க இருப்பாங்க? கோட்டை சுவர் மேல் இருப்பாங்க. நல்லா கவனிங்க, கோட்டை சுவர் மேல இருப்பாங்க. அந்த கோட்டை சுவர் மேல இருந்து எதிரிகள் தாக்காதபடி மக்களை காப்பாற்றுவார்கள். பைபிள் முழுவதும் என்ன பார்க்கிறோம்னா, யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மதில் சுவர் காவலர்கள் பைபிள்ல போட்டிருக்கு. யார் ஜெபிக்கிறார்களோ. ஒரு நாட்டை இராணுவ வீரர்கள் மட்டும் காப்பாற்ற முடியாது. ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிற பெற்றோர்கள் மட்டும் காப்பாற்ற முடியாது. அதில் ஜெபிக்கிற காவலர்கள் வேணும். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா
ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா கடவுள் என்ன தேடுதாரு? எசேக்கியேல் 22:30 வாசிங்க. ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இவர்களை அழிக்காதபடி யாராவது ஒருத்தன் எனக்கும் இந்த மக்களுக்கிடையே நிற்கிறானா, சுவரில் நின்று ஜெபிக்கிறானா, ஆண்டவர் தேடுதாரு. ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, இந்த குடும்பத்துக்காக சுவர் மேல் நின்று காக்கிற காவலரை போல ஜெபிக்கிற யாராவது இருக்கானா? ஐயோ, இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை வரப்போகுது. கானா ஊர்ல மதில் சுவர் காவலராக அன்னை மரியாள் இருந்தார். அந்த கானா ஊர் திருமண வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. கடவுள் தேடினார், யார் இருக்கா? அங்க மாதா இருந்தாங்க. அந்த குடும்பத்தை காப்பாத்தினாங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு அடுத்த வாரம் வரும். கடவுள் தேடுது, அந்த குடும்பத்தில் யார் காவலர்? கோட்டை மதில் சுவர் காவலர் யாரு? இந்த குடும்பத்தை காக்கக்கூடிய காவலர் யாரு? இந்த குடும்பத்தை சுற்றி கோட்டை சுவர் கட்டி அது மேலே நின்று என் குடும்பம் அழிக்க விட மாட்டேன், என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய யார்? 31வது வசனம் சொல்லுகிறது, நான் தேடி பார்த்த யாரையுமே காணோம், அதனால அந்த நாட்டை நான் அழிச்சிட்டேன். அந்த நாடு அழிஞ்சு போச்சு. குடும்பங்கள் அழிஞ்சு போறதுக்கு வட்டி காரணம் இல்லை, கந்து வெட்டி காரணம் இல்லை. குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு ரம்மி விளையாட்டு காரணம் இல்லை. குடும்பங்கள் அழிஞ்சு போறதுக்கு குடிகார கணவன் காரணம் இல்லை. குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கோட்டை மதில் காவலர் யாரும் இல்லை. அந்த குடும்பத்துக்காக கடவுள்கிட்ட கைவிரித்து ஜெபிக்கக்கூடிய ஆள் இல்லை. அதனால தான் குடும்பம் அழிஞ்சு போகுது. ஒரு குடும்பம் அழிஞ்சு போகுது, கடனில் பேய்க்கிட்டுக்குன்னா அவனை இவனை காரணம் சொல்லாதீங்க. நான் காரணம். என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் ஜெபிக்கலையே, நான் பூசை பார்த்தா போதும்னு நினைக்கிறேனே. நீ காவலராய் நின்று உன் வீட்டை சுற்றி இயேசுவி ரத்த கோட்டையை உருவாக்கி நீ அது மேலே நின்று என் குடும்பத்தை அழிக்க விடமாட்டேன் நின்னா உன் குடும்பத்தை யாராலும் அழிக்க முடியாது. அந்த காவலர் இல்லையே, குடும்பத்தை காக்கக்கூடிய காவலர் இல்லையே. அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, ஜெபம் முக்கியம். உங்க குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்க பங்குல ஒரு பிரச்சனை வருது, உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை வருது, கடவுள் தேடுதார். இங்க யாராவது ஜெபிக்கிறவன் இருக்கிறானா? இந்த ஊருக்காக ஜெபிக்கிறவன் இருக்கானா? இருந்தால் கடவுள் அந்த ஊரை அழிக்க விட மாட்டார். அதுதான் தேடுறார் கடவுள். உம்மை முழு உள்ளத்தோடு வாலியம் போட்டுங்க. ஆராதனை அன்பு கூறுவே. சரி, ரொம்ப நேரம் இல்லை, சரி, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எதற்காக ஜெபிக்க வேண்டும்? முக்கியமான காரணத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். நிறையா இருக்குது முக்கியமான காரணம். 5 காரணமா 6 காரணமா? 5. ரைட். இப்போ ஜெபத்தின் 3 நிலைகள். ஜெபத்தின் 3 நிலைகள். 1 தனி ஜெபம், 2வது குடும்ப ஜெபம், இல்லை என்றால் குழும ஜெபம், 3வது திரு அவை ஜெபம். இந்த 3 ஜெபமும் முக்கியம். நான் பூசைக்கு போயிட்டோம்ல பத்தாது. திரு அவை ஜெபம், எல்லா திருவருட்சாதனங்கள் திருப்பலி எல்லாமே திரு அவை ஜெபம். நீங்க அங்க போனீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்க ஜெபிக்கிறதுக்கு, உங்க சொந்த காரணங்கள் ஜெபிக்கிறதுக்கு அங்கே இடம் கிடையாது. விசுவாசிகள் மண்டாட்டில் ஃபாதர் சொல்வார், கண்களை மூடி அமைதியாக தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு நிமிஷம் கூட ஆரம்பிச்சிருப்போம், அதுக்குள்ள விட்டுருவாங்க. அப்போ என்னுடைய தனிப்பட்ட காரணம், என்னுடைய தனிப்பட்ட கஷ்டம் பூசையில் யாருக்கு தெரியாது. பூசையில் இயேசுவை நான் வாங்கலாம், ஆனால் யாருன்னு தெரியாது. அப்போ தனி ஜெபம் வேணும். தனி ஜெபம் இருக்கலாம், திரு அவை ஜெபம் இருக்கலாம், ஆனால் குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கக்கூடாது. குடும்பத்துக்காக குடும்பத்தோடு குடும்பம் ஜெபிக்கணும். குடும்பத்துக்காக குடும்பத்தோடு அந்த குடும்பமே ஜெபிக்கணும். இதுக்கு எவ்வளவோ நம்ம ஊர்களில் பழமொழிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, ஆரம்பித்தா போதும்,
நிறையா சொல்லியிருக்கோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் குடும்ப ஜெபம் மட்டும் வீட்டில் ஒத்தே வரமாட்டேன். கொஞ்ச நாள் முயற்சி பண்ணிட்டு முடியாதுன்னு விட்டுருந்தோம். இல்லை இல்லை, விடவே கூடாது, விடவே கூடாது. ஏன்னா ஜெப அறை சாத்தான செவுட்டில் அறை. ஜெப அறை சாத்தான, உங்கள் வீட்டில் ஜெப அறை இல்லைன்னா சாத்தான் உங்கள் செவுட்டில் அடிப்பான். உங்கள் வீட்டில் ஜெப அறை இருந்து நீங்கள் வீட்டில் ஜெபிச்சிங்கன்னா யாருக்கு அரவலும்? இந்த 3 நிலைகளிலும் கட்டாயம் நமக்கு ஜெப தேவை. ஒன்று என்னது? தனி ஜெபம், குடும்ப ஜெபம், திரு அவை ஜெபம். திரு அவை ஜெபம்னா நமக்கு தெரியும், திருப்பலி மற்ற எல்லாமே வருது, திரு அவை ஜெபம். அப்போ ஏன் ஜெபிக்க வேண்டும் நம்ம பார்த்துட்டோம். ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் பார்த்துட்டோம். 3 நிலைகளில் ஜெபம் பார்த்துட்டோம். எப்படி ஜெபிப்பது, எவ்வாறு ஜெபிப்பது? நீங்கள் யூதா 20வது வசனம், எபேசியர் 6:18, எபேசியர் 6:18, யூதா 20, ஏன்னா யூதாவில் வந்து ஒரு அதிகாரம் தான் உண்டு, ஒன்று தான் இருக்குது. 20வது வசனம். அதெல்லாம் வந்து அவங்கள உஷாராக இருக்காங்கப்பா, டேப்பா எப்படித்தான் சமாளிக்கலாம். எபேசியர் 6:18, தூய ஆவியின் துணையோடு ஜெபியுங்கள். தூய ஆவியின் துணையோடு ஜெபியுங்கள். யூதா 20 என்ன? நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். நம்பிக்கையை, திருத்தந்தை பிரான்சிஸ் தான் சொல்றாரு, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். அதுக்கடுத்து தூய ஆவியின் துணையோடு இறைவேண்டல் செய்யுங்கள். அப்போ தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய திருச்சபையினுடைய கருதினால் ரெனேரா கண்டலமெஸ்ஸா இப்போ கருதினாலாக இருக்கிறாங்க. கப்பூச்சின் சபை ஒரு அருட்தந்தை கருதினால் ரெனேரா கண்டலமெஸ்ஸா. அவர் சொல்றாரு தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்கிறதுனா 2 வகை. ஒன்று, தூய ஆவியானவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துள்ள ஜபங்கள். அது என்னது? திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஜபங்கள். திருச்சபையின் அங்கீகரிக்கப்பட்ட ஜபங்கள்லாம் என்னது? ஒன்று திருப்பலி ஜபங்கள் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அது தூய ஆவியானவர் கொடுத்தது தான். 2வது திரு விவிலியம், அது திருச்சபை கொடுத்தது தான், தூய ஆவியான அங்கீகரித்தது, தூய ஆவியானவர் கொடுத்தது தான். அப்புறம் திருக்குடும்ப பக்தி மாலை, அப்படி ஜப புஸ்தகங்கள், எதெல்லாம் திருச்சபை கொடுத்திருக்கிறதோ, திருச்சபை அங்கீகரித்திருக்கிறதோ, அதுவெல்லாம் தூய ஆவியானவர் கொடுத்த ஜபங்கள். ஏன்னா புனித அம்ப்ரோஸ் சொல்வார், எங்கே திருச்சபை இருக்கிறதோ அங்கே தூய ஆவியானவர் இருக்கிறார், எங்கே தூய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே திருச்சபை இருக்கிறது. ஏன்னா விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தூய ஆவியை நம்புகின்றேன். அதுக்கடுத்து என்னது? அதுக்கடுத்து தூய கத்தோலிக்க. அப்போ தூய ஆவி வந்ததுக்கு அப்புறம் எது வந்தது? தூய கத்தோலிக்க திருவை. தூய கத்தோலிக்க திரு வந்து அதுக்கப்புறம் என்னது? தூய கத்தோலிக்க திருவை நம்புகிறேன். அதுக்கடுத்து என்னது? கத்தோலிக்க திருவை வந்த பிறகு தான் புனிதர்கள் வராங்க. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை புனிதர்களை உருவாக்குகிற தொழிற்சாலை, புனிதர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது? பாவம். இதெல்லாம் தூய ஆவி வந்த பிறகு கத்தோலிக்கத்தை வரிசையாக வருது, ஒவ்வொன்றா வருது. அப்போ தூய ஆவி கொடுத்துள்ள ஜபங்கள். ஏன்னா விவிலிய ஒரு ஜப புஸ்தகம். கடவுள் நம்மோடு பேசுவது, நாம் கடவுளோடு பேசுவது ஜபம், கடவுள் நம்மோடு பேசுவது விவிலியம். நாம் கடவுளோடு பேசுவது ஜபம், கடவுள் நம்மோடு பேசுவது விவிலியம். நாம் கடவுளோடு பேசுறதுக்கு விவிலியம். ஏன்னா விவிலியத்தில் மூன்று கூறுகள் இருக்கு, 3 முக்கியமான விஷயங்கள் பைபிளில் இருக்கு. ஆங்கிலத்தில் 3 P சொல்லுவாங்க. ஒன்று பிரேயர், இன்னொன்று ப்ராமிஸ், இன்னொன்று ப்ரீச்சிங். ஒன்று ஜெபம், பைபிளில் ஜெபம் இருக்கு, பைபிளில் வாக்குறுதி இருக்கு, பைபிளில் போதனை இருக்கு. பைபிள் ஒரு சிறந்த ஜெப புஸ்தகம்.
அன்னை மரியாள் ஜெபித்தது திருப்பாடல்கள் தான். இயேசு ஜெபித்தது திருப்பாடல்கள் தான். 150 திருப்பாடல்கள். யூதர்கள் அதைத்தான் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபிப்பாங்க. அவர்களுடைய ஜெபம் திருப்பாடல். இன்னைக்கும் யூதர்கள் திருப்பாடல்களை தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒன்று, தூய ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஜெபங்கள், அதை நம்ம சொல்லலாம். தூய ஆவியின் துணையோடு ஜெபித்தல். இரண்டாவது, தூய ஆவியானவர் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதான் ரோமியர் 8:26. 1 கொரிந்தியர் 14:15 பவுல் சொல்வார், நான் அறிவோடும் ஜெபிப்பேன், நான் ஆவியிலும் ஜெபிப்பேன். 2 வகையான ஜெபம். நான் அறிவிலும் ஜெபிப்பேன், நான் ஆவியிலும் ஜெபிப்பேன். நான் அறிவோடும் ஜெபிப்பேன், நான் ஆவியோடும் அறிவோடு ஜெபிக்கிறது என்ன ஜெபிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு புஸ்தகத்தை பரட்டி வாசித்து ஜெபிக்கிறது. ஆவியில் ஜெபிக்கிறது என்ன? தூய ஆவியானவர் எனக்கு என்ன ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாரோ, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரோ. கோயிலில் போய் உட்கார்ந்ததுமே, கோயிலில் போய் உட்கார்ந்து ஒரு பாட்டு வரும். உங்களை அறியாமலே ஒரு பாட்டு வரும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி. உங்களுக்கு இந்த பாட்டு எப்பண்டா திடீர்னு வருது இந்த பாட்டு? அப்போ உங்களுக்கு நீ யார் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? நீங்க முழங்கால் போட்டோன்னா கண்ணீரா வரும், உங்களுக்கு காரணமே தெரியாது. அப்போ உங்களை அள வச்சு ஜெபிக்க வைக்கிறது யாரு? தூய ஆவியானவர் கூடயே இருக்கிறாரு, நமக்குள்ளேயே இருக்கிறார், நமக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்கிறது இந்த 2 வகை. சொல்லுதானா? முடிஞ்சதா? தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்கிறது. அடுத்து ஜெப முறைகள் என்ன? ஜெப முறை, ஆர்டர். எப்படி ஃபாதர் ஜெபிக்கணும்? முதல்ல உன்னதங்களிலே சொல்லணுமா? முதல்ல விசுவாச பிரமாணம் சொல்லணுமா? முதல்ல அருளறிந்த மரியே வாழ்க ஜெபம் சொல்லணுமா? எப்படிலாம் சொல்லிட்டு போக. ஆனால் திருச்சபையிலே ஜெபிக்க வேண்டிய முறை இருக்கிறது. இயேசு அப்படி ஜெபித்தார். பழைய ஏற்பாடு முழுவதும் அப்படி பார்க்குறோம். ஜெபத்தில் முதலாவது ஆராதனை, இறை புகழ்ச்சி. ஆராதனையும் இறை புகழ்ச்சியும் அதான் ஜெபத்தில் முதல்ல. ஏன் தெரியுமா? நம்ம முன்னாடி இருக்கிற கடவுள் தூய்மையிலே மேலோங்கியவர். அவரை போல தூயவர் உலகத்தில் யாருமே கிடையாது. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், கடவுளுக்கெல்லாம் கடவுள். அவரை ஆராதிக்காம, அவரை போற்றி புகழாம இருக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கணும், இறை புகழ்ச்சி செய்யணும். ஆண்டவர் முன்னாடி வந்ததுமே அவரை ஆராதித்து அவரை போற்றி புகழணும். அதான் முதலாவது நம்ம செய்யக்கூடிய ஜெபம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நிறைய பாட்டை உண்மை போற்றுகிறோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஆராதிப்பேன் நான். திருப்பாடல் 149, 150 எல்லாம் ஆண்டவரை புகழ்கிற திருப்பாடல் நிறையா இருக்கு. இல்லை ஒன்றுமே நீங்கள் சொல்லலாம், இயேசுவையுமே முதல்ல சொல்லணும், இயேசுவையுமே ஆராதிக்கிறேன், தந்தையரையுமே ஆராதிக்கிறேன், உண்மை போற்றி புகழ்கிறேன். அப்போ ஆராதனையும் இறை புகழ்ச்சியும் முதல்ல. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவர் யாரு முதல்ல தெரியணும். யாருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், அவரை நான் ஆராதிக்கும். ஏன்னா தூதர்கள், புனிதர்கள், அன்னை மரியாள் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணாலும், அன்பியமாக ஜெபம் பண்ணாலும், ஒரு ஜெபக்குழுவாக ஜெபம் பண்ணாலும், குடும்பத்தில் ஜெபம் பண்ணாலும், தனியாக ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரை ஆராதித்து அவரை போற்றி புகழ வேண்டும். இரண்டாவது மன்னிப்பு. அவர் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம், அவரை போற்றி புகழ்ந்ததுக்கு அப்புறம் நான் யாருன்னு தெரியணும். 2 பேர் கோயிலுக்கு ஜெபம் பண்ண போனாங்க. லூக்கா 18வது அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்? கடவுளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தலை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரும். அப்போ கடவுளை ஆராதிச்சதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன், இப்பேற்பட்ட கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நான் யாரு? நான் தகுதி இல்லாதவன். அப்போ 2வது என்ன? கடவுள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். 51வது திருப்பாடலை வாசித்து ஜெபிக்கலாம். மன வருத்தத்தின் பாடல் தான் இருக்குது. நிறையா ஜெபம் இருக்குது. நான் முன்னாடி ஜெபம் பண்ணேன், அதிலிருந்து இது வரைக்கும் என்னென்ன பாவங்களை நான் செஞ்சுருக்கிறேன். பாவ சங்கீதத்துக்கு போகிறது பிறகு, இப்போ அதற்கான தயாரிப்பு, ஒரு ஆத்ம பரிசோதனை. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, நான் பாவ சங்கீதம் பண்ணுற வரைக்கும் என் பாவத்தை பொறுத்துக்கோங்க ஆண்டவரே. மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 3வது இறை வார்த்தை. ஏன்னா கடவுள் 3 இடங்களில் பிரசன்னமாக இருக்கிறார். கடவுளுடைய முதன்மையான பிரசன்னம் நற்கருணை. 2வது கடவுளுடைய பிரசன்னம் இறை வார்த்தை. 3வது ஒவ்வொரு மனுஷன்லையும் இருக்கிறார். அப்போ இறை வார்த்தை எனக்கு கடவுளையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வாழ்வையும் கொடுக்கிறது.
இப்போ இறைவார்த்தை வாசிக்க முடியலை, பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச இறைவார்த்தையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன இறைவார்த்தை தெரியுமோ அந்த இறைவார்த்தையை சொல்லுங்கள். இறை வார்த்தை தெரியும், வசனம் தெரியும், வசனத்தை சொல்லுங்கள். 23வது திருப்பாடல் 23:1 அப்படி சொல்லுங்கள். 20:4, 20:5 அப்படி சொல்லுங்கள். அப்போ இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இறை வார்த்தையை நாம் சொல்லுகிற போது, அவருடைய வாக்குறுதியை சொல்லுகிற போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 4வதாக மன்றாட்டு. இந்த மன்றாட்டில் முக்கியமானது என்ன? பரிந்துரை மன்றாட்டு. 2வது தான் தனிப்பட்ட மன்றாட்டு. பைபிளில் ஆபிரகாமிலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் தனக்காக ஜெபித்தவர்கள் 2 பேர் 3 பேர் தான். பைபிளில் இருக்கிற எல்லா ஜெபமும் பரிந்துரை, மற்றவர்களுக்காக தான். ஆபிரகாம் குடும்பத்துக்காக ஜெபிக்கல, மோசேயுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல, இறைவாக்கினர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கல. எல்லா ஜெபமும் மற்றவர்களுக்காக சொல்லப்பட்ட ஜெபம்தான். அப்போ மன்றாட்டில் முதல்ல என்ன வரணும்? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அதனால் இப்போ நான் வீடியோ போட்டேன், ஆபிரகாமும் 5 விரல் ஜெபமும் ஒரு வீடியோ போட்டேன். 5 விரல் ஜெபம், 5 விரல் இல்லையா? இந்த 5 விரலை வச்சு தான் ஜெபிக்கணும். கட்டை விரல் இது யாருக்காக? நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆள்காட்டி விரல் யாரை காட்டி காட்டி குத்தம் சொல்லுவோம், நீ சரியில்லை, அது சரியில்லை, சாமியார் சரியில்லை, சிஸ்டர் சரியில்லை, இது ஆள்காட்டி. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம யாரெல்லாம் குறை சொல்கிறோமோ, யாரெல்லாம் நினச்சா மனசில் வேதனையாக இருக்கோ அவங்களுக்காக ஜெபிக்கணும். நடுவிரல் பெரியவர்கள், தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், அவங்களுக்காக ஜெபிக்கணும். மோதிரம் போடாட்டில் அதுக்கு பேர் மோதிர விரல் இல்லையா? வறியவர்கள், ஏழைகள், நோயாளிகள், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்து குட்டியாக ஒரு சுண்டு விரல், அதுதான் எனக்காக ஜெபிக்கணும். ஏன் கடைசியாக அதை வச்சிருக்கிறாங்க தெரியுமா? இந்த 4 பேருக்காக நீ ஜெபிச்சனா உனக்காக நீ ஜெபிக்க தேவையில்லை. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும். இந்த 4 பேருக்காக நீ ஜெபிச்சனா ஆண்டவர் உன் ஜெபத்தை ஏற்கனவே கேட்டு உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. அதனால் உனக்காக கடைசியாக போகிற போக்கில் சொல்லிட்டு போனோம். ஆனால் நம்ம ஜெபிக்கிற 4 காரணம் இருக்கு பாருங்கள். பரிந்துரை, அதான் மன்றாட்டு. இதுதான் நம்ம திருச்சபை கொடுத்துருக்கிற ஆர்டர். கடைசியாக அவனை சேர்த்துக்கணும். அர்ப்பணம், நம்ம குடும்பத்தை அர்ப்பணிக்கணும். இயேசுவின் திரு இதயத்துக்கு, அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணிக்கணும். கடைசியாக அர்ப்பணம் இதுதான். அப்புறம் அதுக்கடுத்து கடைசியாக நன்றி சொல்லணும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கடவுளாக இருப்பதற்காக, அன்பு செய்வதற்காக, கடவுளுடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லணும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. இருக்கட்டும். என்றும் பாடு வல்லவர். போதும் நேரம் இல்லை சரியா? சரி, இப்போ கடைசியாக நன்றியோடு ஜெபத்தை முடிக்கணும். ரைட்டா? இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு வருவோம். இன்னும் ஜெபத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, நேரம் இல்லை. முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு வருவோம். நம்ம பிரச்சனை என்ன பிரச்சனைனா, ஏன் நாங்கள் ஜெபம் பண்ணலை அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாதர் 5 மணிக்கு எந்திரிச்சு முத்தத்தை தொளிச்சு கோலத்தை போட்டு வீட்டுக்குள்ளே வந்து காப்பியை போட்டு இந்த நாய்களை எல்லாம் எழுப்பி, பெரிய நாய் சின்ன நாய் எல்லாத்தையும் எழுப்பி அதுகளுக்கு போகிற காப்பியை கொடுத்து வீட்டுக்குள்ளே போய் நான் காலை சாப்பாடு செஞ்சு இட்லியை வச்சு சட்டியை செஞ்சு இதுகளை போகிற குளிப்பாட்டி பல் தேய்ச்சி எல்லாம் செஞ்சு ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி பண்ணி காலை சாப்பாடை வச்சு அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடை செஞ்சு எல்லாத்துக்கும் பாத்திரத்தில் வச்சு ஏற்றி விட்டு போய் வீட்டுக்காரரை அனுப்பி எல்லாம் முடிஞ்சு அப்பா அப்படின்னு உள்ளே வந்தால், உள்ள துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு அதை துவைச்சி எடுத்து வீட்டை பூரா கூட்டி மாப்பை போட்டு தொடச்சி உள்ளே போனால் குமிஞ்சிருக்கிற பாத்திரத்தை பூரா கழுவி முடித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போகலான்னு பார்த்தா அதுக்கு படுக்க விட மாட்டாள பக்கத்து வீட்டுக்காரி. எல்லாம் முடிச்ச சாயந்தரம் எல்லாம் முடிச்சு வந்துடுவான். அவங்களுக்கு உட்கார வச்சு காப்பியை போட்டு எல்லாம் முடிச்சு ராத்திரி சாப்பாடு 11 மணி ஆயிடுது. ஜெபம் பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். 11 மணி ஆயிடுது.
ஜெபம் பண்ணதுக்கு எங்கே ஃபாதர் நேரம் இருக்குது இல்லை? கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் இயேசு என்ன செய்தார்? லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் அவர்கிட்ட பெரிய பெரிய கூட்டம் வருது 5ஆம் அதிகாரத்தில். ஏன்னா இயேசு பைபிளில் அவருடைய பொது வாழ்க்கை தான் நிறையா சொல்லப்படும். அவர் பிரசங்கம் வச்சார், உபதேசித்தார், நோயை சோகமாக பேயை சோகமாக்குனார். அவர் ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் தான் இருக்கும். அது 5ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை வாசிங்க. 15-16. என்னமோ வாசித்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சுருக்கமாக என்னன்னா, இயேசுவை தேடி நிறைய நோயாளிகள் வராங்க. அவர் சுகமாக்கு நோயாளிகள் வராங்க, பேய் பிடிச்ச வராங்க, சாப்பாடு கேட்டு வராங்க. இயேசு வார்த்தை பெரிய கூட்டம் சுற்றி நிற்குது. ஆனால் அவரோ அந்த 16வது வசனத்தை பாருங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பரபரப்பு இருந்தாலும் ஆனால் அவரோ தனிமையான இடத்துக்கு சென்று அவர் ஜெபிக்க சென்றார். பாருங்களா, இயேசுவோட நம்ம பிஸி கிடையாது. ஆனால் அவரோ இவ்வளோ கூட்டம், இவ்வளோ வேலை இருந்தாலும் அவர் ஜெபிக்க சென்றார். இயேசு நமக்கு முதல் உதாரணம். இரண்டாவது அன்னை மரியாள். அவங்க ஒரு குடும்ப தலைவி தானே, மனைவியாக, தாயாக. அன்னை மரியாள் நம்மளை போலவே தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அவங்க தான் பார்த்தாங்க வீட்டு வேலையெல்லாம். அதுபோக தோட்டத்தில் போய் தோட்டத்தில் பார்க்கணும், தோட்டத்தில் திராட்சை தோட்டத்தை பார்க்கணும், தோட்டத்தில் காய்கறியை பார்க்கணும், ஆடு வளர்த்தாங்க ஆடை பார்க்கணும், துணி நெஞ்சாங்க துணியை பார்க்கணும், துணியை தைச்சாங்க துணியை பார்க்கணும். இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு மரியாள் நீண்ட நேரம் ஜெபித்து கொண்டிருந்தார். அன்னை மரியாள் நமக்கு முக்கியமான உதாரணம். 2 மரியா, ஒன்று அன்னை மரியா, இன்னொரு மரியா என்ன? ஆண்டவர் இயேசு சொல்வார் லூக்கா நற்செய்தி மார்த்தா மரியா 18வது அதிகாரம். மார்த்தா மரியா. அதில் மார்த்தா பரபரப்பாக இருக்கிறார், மரியா ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறார். அப்போ இயேசு சொல்வார், நீ மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அப்போ சமையல் பண்ணுறது, வீட்டு வேலை பார்க்க நல்ல பங்கு இல்லையா? நல்ல பங்கு தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பனியனை போட்டு சட்டை போடுறோமா, சட்டை போட்டுட்டு பனியன் போடுறோமா? என்ன இப்படி கேட்டுட்டிய? அப்படியா இருக்கு. ஷூவை போட்டுட்டு சாக்ஸ் போடுறோமா, சாக்ஸ் போட்டு ஷூ போடுறோமா? அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுவோம். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணாமலே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். எது முதல்? ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். புனித லோயலா இஞ்ஞாசியோ சொல்வார், ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். முதல் தான், அது ரெண்டாவது ஆக்காத. உனக்கு முதல்ல இயேசு தான் வாழ்க்கையில். அவர் தான் உன்னை கடைசி வரைக்கும் செத்தாலும் காப்பாற்ற போகிறது அவர் தான். அப்போ வீட்டில் எல்லா வேலையும் இருந்தாலும் முதல் வேலை என்ன? எனக்கு ஆண்டவர், இறைவேண்டல். ஏன்னா அன்றைக்கி ஒரு அம்மா சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. என் வீடியோ பார்த்து நல்லா இருக்கு ஃபாதர், இந்த ஆபிரகாம் 5 விரல் ஜெபம் நல்லா இருக்கு ஃபாதர் சொல்லி அந்த அம்மா நான் ஜெபம் பண்ணுறதுக்கு இப்போ தான் படித்தேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்கிறத பார்த்து அவள்கிட்ட இருந்து நான் படிச்சுக்கிட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன் ஃபாதர், 3 மணிக்கு எந்திரிச்சு 3லேருந்து 3:30 வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். 3:30க்கு அப்புறம் எல்லா வேலையும் பார்க்குறேன். காலை சமையல், மத்தியான சமையல் எல்லாம் முடிக்கிறேன். 6:30 மணிக்கு எங்கள் கோயிலில் நற்கருணை ஆராதனை டெய்லி காலையில். நான் 6:30 மணிக்கு போய் நற்கருணை ஆராதனை போயிட்டு 7 மணிக்கு திருப்பலி முடிஞ்சு 7:30க்கு வீட்டுக்கு வந்துடுவேன். பிள்ளைகள் ரெடியாக இருக்கும், ஸ்கூலுக்கு அனுப்ப, வீட்டுக்கார அனுப்ப எல்லாம். ஏம்மா 3 மணிக்கு எந்திரிக்கியேம்மா, உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகலையா? உடம்பு மனசு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறேன் பாது, ஒரு பிரச்சனை இல்லை பாது, நல்லா இருக்கிறேன் பாது. நான் காலையில் எந்திரிக்காட்டம் தான் எனக்கு எல்லாமே மோசமாயிரும். நான் எந்திரிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்குது. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? 6 மணிக்கு எந்திரிச்சாலும் டயர்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பிய. 6 மணிக்கு எந்திரிச்சாலும் டயர்டாக கொட்டாவியாக வந்துக்கிட்டு இருக்கு. நீ 3 மணிக்கு எந்திரி, கொட்டாவியே வராது, கெட்டாவியே வராது. அப்போ என்ன? நான் முன்னுரிமை கொடுக்குறேனா? நான் முன்னுரிமை கொடுக்குறேனா? ஏன்னா நீ ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது உனக்கு யார் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவா தெரியுமா?
உன் வீட்டில் இருக்கிற மிக்சி, உன் வீட்டில் இருக்கிற கிரைண்டர், உன் வீட்டில் ஆண்டவரே இது என்னையே தான் கட்டி மாரடிச்சது, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ ஒன்று, நான் ஜெபத்துக்கென்று முன்னுரிமை என்னன்னா, முதல் வேலை ஜெபம் செஞ்சுருங்க. பகலில் நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணால் நேரமே கிடைக்காது. ஒரு அரை மணி நேரம் சீக்கிரம் எந்திரிங்க, முன்னாடி எந்திரிங்க. இது ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய கட்டாயம். ரெண்டாவது எப்படி ஜெபிக்கணும்னா, புனித குழந்தை தெரசா சொல்லுவாங்க, ஒரு குண்டூசியை தூக்கி இங்கே வச்சா கூட ஒரு ஆன்மாவை நான் மீட்டு விடுவேன். ஒவ்வொரு வேலையும் ஜெபமாக மாற்றணும். குப்பையெல்லாம் கூட்டி தள்ளுறீங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குப்பைகள், எங்கள் மனசில் இருக்கிற எல்லா குப்பைகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் ஆண்டவரே எடுத்துக்கோங்க. பாத்திரம் துலக்கிறீங்க, இந்த பாத்திரம் சுத்தமாகிறப்ப எங்கள் இதயத்தெல்லாம் சுத்தமாக்குங்க ஆண்டவரே. வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறீங்க, ஆண்டவரே இந்த அக்கினி எரிவது போல் எங்கள் குடும்பத்தில் ஆவியான ஒரு அக்கினியாக எரியட்டும். ஒவ்வொரு வேலையையும் ஜெபமாக மாற்றணும். உங்களுக்கு இடுப்பு வலிக்குது, கூட்ட முடியல, உன்னை யாரையும் திட்டக்கூடாது, வையக்கூடாது. ஆண்டவரே இடுப்பு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் கூட்டுறேன், இதை வச்சு இந்த ஊரில் ஒரு 50 பேரை மனம் மாற்றிருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்தையும் ஒவ்வொரு வேலையையும் ஜெபமாக மாற்றணும். ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே வேலை செய்யணும். அப்போ 2 வகையான ஜெபம் இருக்குது, நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாள் பூரா ஜெபிங்க. அதான் பவுல் சொல்ல, இடைவிடாது ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் எப்பவும். இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ். அப்படியே எல்லாரும் ஜெபிப்போமா? அப்படியே கண்ணை மூடி, அப்படியே கையை கும்பிட்டு எந்திரிச்சுக்கோங்களேன், எந்திரிச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். அப்படியே கண்ணை மூடி, அப்படியே கையை கும்பிட்டு, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, மீண்டுமாக ஜெபாவி ஊற்றுமையா. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நாளும் நான் ஏறெடுக்கணும், எந்நாளும் நான். ஜெபாவி ஜெபாவி முழங்கால்கள் முடங்கணுமே, கண்ணீரெல்லாம் குளமாகணும், கண்களெல்லாம் குளமாகணும். ஜெபாவி எங்கள் அன்பின் வானக தந்தையரையோ உமக்கு நன்றி சொல்கிறோம். யோவான் 14:16 இயேசு சொன்னார், நான் விண்ணக தந்தையை கேட்பேன், அவர் உங்களுக்கு மற்றொரு துணையாளரை உங்களுக்கு கொடுப்பார். அந்த மற்றொரு துணையாளர் தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், உங்களுக்கு நினைவுபடுத்துவார், உண்மையை நோக்கி வழிநடத்துவார். அந்த தூய ஆவியானவர் நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளிலே இறை வேண்டலை பற்றி திருச்சபையோடு கூட சேர்ந்து நாங்களும் தியானித்திருக்கிறோம். அதை நாங்கள் செய்ய, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, எல்லா சோர்வுகள், எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே முதன்மையானது இறை வேண்டல் இல்லை என்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல. இறை வேண்டல் இல்லை என்றால் என் குடும்பத்தை நான் காக்க முடியாது. இறை வேண்டல் இல்லை என்றால் குடும்பத்திலே கடவுளுடைய அருள் இல்லை. இறை வேண்டல் இல்லை என்றால் எனக்கு விண்ணகமே இல்லை. அந்த இறை வேண்டலை செய்ய என் குடும்பத்தில் ஒருவராக ஆண்டவரே என்னை உடைய தூய ஆவியால் நிரப்போம், ஜெப ஆவியால் நிரப்போம். இன்றைக்கு நான் அதற்கு என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் அன்னை மரியாள் அதிகமான நேரம் ஜெபித்தாரே, எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு அதிகமான நேரம் ஜெபித்தாரே. எங்களுக்கு வேலைகள் அல்ல, நீரே எங்களுக்கு முக்கியம். உம்மை முன்னிலைப்படுத்துகிறோம். ஜெப ஆவியால் எங்களை நிரப்பும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. நீரே
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.